லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திர பாராயணம் பாகம் 14. இதுவரை 13 பாகம் 13 ராகங்களில் 51 ஸ்லோகங்கள் பாடியுள்ளோம். அந்த ராகங்கள் பூபாலம், பிலஹரி, தன்யாசி, நாட்டக்குறிஞ்சி, சாவேரி, சிம்மேந்திர மத்தியமம், கேதாரகௌளம், பந்துவராளி, கரகரப்பிரியா, மோகனம், கேதாரம், அட்டானா, ஹிந்தோளம். இன்று பாகம் 14 ஸ்லோகங்கள் 52 55 வரை. ராகம் கானடா. ஸ்ரீ லலிதாம்பிகையை பிரார்த்தித்து கொண்டு இந்த ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் தொடருவோம். பாகம் 14. ராகம் கானடா. सर्वज्ञा सान्द्र करुणा समानाधिकवर्जिता सर्वशक्तिमयी सर्वमङ्गला सद्गतिप्रदा सर्वेश्वरी सर्वमये सर्वमन्त्रस्वरूपिणी सर्वयन्त्रात्मिका सर्वतन्त्ररूपमनोन्मनी महेश्वरी महादेवी महालक्ष्मी मृडप्रिया महारूप महापूज्य महापातकनाशिनी महामाय महासत्व महाशक्तिर्महारथी महाभोगा महेश्वर्या महावीर्य महाबला महाबुद्धिर्महासिद्धि महायोगेश्वरेश्वरी. 4 ஸ்லோகங்கள் 52 55 வரை பாடினோம். அந்த 4 ஸ்லோகங்களின் அர்த்தம் இப்போ சொல்றேன். சர்வசக்திமயி, பாலா பகலா முதலிய சக்திகளாக இருப்பவள். சர்வமங்களா, எல்லா மங்களங்களையும் உடையவள். அம்பாளின் ஹிருதயத்திலேயே சர்வ மங்களங்களும் இருப்பதாலும் பக்தர்களின் மனக்கவலையை போக்குவதாலும் சர்வமங்களா என தேவியின் பெயர். சத்கதி பிரதா, பக்தர்களுக்கு நல்ல கதியை அளிப்பவள் அல்லது சாதுக்களுக்கு கதியாக இருப்பவள். சர்வேஸ்வரி, யாவருக்கும் எஜமானியாக உள்ளவள். சர்வமய், எல்லா வஸ்துக்களாகவும் இருப்பவள். சர்வ மந்திர ஸ்வரூபிணி, 7 கோடி மகா மந்திரங்களின் ஸ்வரூபமாக இருப்பவள். சர்வ யந்திராத்மிகா, எல்லா யந்திரங்களின் ஆத்மஸ்வரூபமாய் இருப்பவள். சர்வ தந்திர ரூபா, வாமகேஸ்வரம் முதலிய சகல தந்திரங்களாலும் கூறப்படுபவள். மனோன்மணி, மனோன்மணி ரூபமாக இருப்பவள். மாகேஸ்வரி, மகேஸ்வரனின் மனைவி. மகாதேவி, மிக பெருந்தெய்வம். மகாலட்சுமி, மகாலட்சுமியாக இருப்பவள். மிருடப்பிரியா, சுகத்தை அளிக்கும் ஈஸ்வரனுக்கு மிருடன் என்று பெயர். அத்தகைய ஈஸ்வரனுக்கு மிகவும் பிரியமானவள். மகாரூபா, மகத்தான ரூபத்தை உடையவள். மகாபூஜ்யா, பூஜிக்க தகுந்த பரமசிவன் முதலிய தெய்வங்களாலும் பூஜிக்க தகுந்தவள். மகாபாதக நாசினி, பிரம்மஹத்தி முதலிய பாபங்களையும் போக்குபவள். மகாமாயா, பிரம்மாதி தேவர்களுக்கும் மோகத்தை அளிப்பதால் மகாமாயா. மகாசத்வா, மகத்தான பலத்தை உடையவள். மகாசக்தி, யாவரையும் காக்கும் சக்தி வாய்ந்தவள். மகாரதி, விஷயங்களில் இருக்கும் ஆசைக்கு மேற்பட்ட ஆசையை ஞானிகளால் வைக்கப்பட்டவள். மகாபோகா, மகத்தான சுகத்தை உடையவள். மகேஸ்வர்யா, மகத்தான ஐஸ்வர்யம் உள்ளவள். மகாவீர்யா, சிறந்த வீரியத்தை உடையவள். மகாபலா, சிறந்த பலம் வாய்ந்தவள். மகாபுத்தி, சிறந்த புத்தியாக இருப்பவள். மகாசித்தி, அனிமா முதலிய சிறந்த அஷ்ட சித்திகளாக இருப்பவள். மகா யோகேஸ்வரேஸ்வரி, மகான்களான யோகேஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரியாக இருப்பவள். வரப்போகும் செவ்வாய்க்கிழமை பாகம் 15 ஸ்லோகங்கள் 56 4 ஸ்லோகங்கள் பாடுவோம். நமஸ்காரம்.